எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழர். இப்போ வந்து லேட்டஸ்டா நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்டூடண்ட்ஸ் மீட் ஒண்ணு வச்சோம். வச்சுட்டு இப்ப நெறைய பேர் வந்து நாங்க யுகே வரணும். அந்த விசாலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நெறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க. நம்ம யுகே விசா பத்தியும் நெறைய இது ப்ரோகிராம்லாம் பண்ணியிருக்கோம். நெறைய என்ன எபிசோட்ஸ் போட்டிருக்கோம். அப்போ வந்து நான் ஒரு டைம் லைவ் போம்போது, நம்ப இப்போ லைவ்ல நம்ம கூட இருக்கவர் வந்து ஒரு டைம் லைவ்ல வந்தாரு. அவர் பேர் வந்து ஆம், பொன் வெங்கட பிரசாத். வணக்கம் பிரசாத், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிவாய, நம்ம ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சோ நான் இவரை பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துறேன். உள்ளார எங்க போறோம், என்ன போறோம்னு உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் இவரோட பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இவர் வந்து இப்போ மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காரு. கோயம்புத்தூர் பையன், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்காரு. ஓகேவா? சோ ஜெர்மனில இருக்கவரு என்னையா உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா? சோ அவர் தான் சொன்னாரு, என்ன நீங்க யூகே விசா பத்தியே பேசுறீங்க. நான் ஜெர்மனி வந்தேன், நானும் வேலைக்கு வந்தேன். இங்கேயும் நிறைய பேர் வரலாம். இங்க வந்தா யூரோப் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு. இங்கேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. நான் அதை பத்தி பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னாப்ல. நான் சொன்னேன், சூப்பர், நீங்க வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு. ஸோ இவர் வந்து சும்மா இது மட்டும் பண்றது இல்ல. இவரோட மெயின் இது வந்து நம்ம சொல்றது சாஃப்ட் ஸ்கில் எக்ஸ்பர்ட். இவர் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர். இப்போ நீங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பண்றீங்கன்னா அதுக்கு எல்லா சாஃப்ட் ஸ்கில்ஸும் தேவைப்படணும் படும்ல. அது எல்லாத்தையும் இவர் ட்ரெயின் பண்றவரு. அது விட்டுட்டு இவருக்கு தனி ஹாபிஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த நம்மளோட ஆர்கிடெக்சர், நம்மளோட கோயில் பத்தி நிறைய விளாக்ஸ் பண்றது. அது மட்டும் இல்ல, இப்ப ஜெர்மனி போனதுக்கு அப்புறம் நிறைய யூரோப் பத்தி டிராவலு, ஃபுட்டு, இந்த டிராவல் இதெல்லாம் விளாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட இது சேனல் கூட போய் பார்க்கலாம் நீங்க. பிரசாத்ஸ் வியூன்னு இருக்கும். அதை பார்த்து நீங்க அப்புறமா என்ஜாய் பண்ணுங்க. பட் இப்போ நம்ம பாயிண்ட்க்கு டைரக்டா வந்துருவோம். சரியா? பிரசாத், நீங்க சொன்னது, நீங்க வந்து நம்ம ஜெர்மனிக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நீங்க அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க இப்ப ஜெர்மனில எங்க இருக்கீங்க பிரசாத்? நான் ஜெர்மனில வுல்ஸ்பர்க்ல இருக்கேங்க. இது வந்து பிராங்க்ஃபர்ட்ல இருந்து 5 hours டிராவல். பிராங்க்ஃபர்ட்ல இருந்து 5 hours. எப்போ போனீங்க? எப்படி உங்க ஜர்னி? அத கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போறோம். கண்டிப்பா. Okay, maybe I'll talk in English. If you don't mind. So my wife got job here, and after she got job, I came here in a dependency visa. And I was looking for a job in my domain. என்னோட ஜாப் டொமைன் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ், சாஃப்ட்வேர் சேல்ஸ். நான் வந்து வேர்ல்ட் வைட் இருக்க எல்லா கம்பெனிஸ்க்கும் கால் பண்ணி என்னோட சாஃப்ட்வேர் வந்து சேல் பண்றதா என்னோட வேலையா இருந்துச்சு. பட் இங்க ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சி இருக்கிறதுனால ஐ ஸ்ட்ரகிள் ஃபார் அ ஜாப். கிட்டத்தட்ட 3 மாசம் நான் வீட்லயே உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நான் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம் பேக்ரவுண்ட் இருந்ததுனால என்னோட ஒய்ஃபோட டொமைனுக்கே நான் இது பண்ணேன். முக்கியமா ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேலை செஞ்சு இந்த படிச்சா இந்த வேலை தான் செய்யணும். தே டோன்ட் ஹேவ் எனி கன்ஸ்ட்ரெயின் லைக் தட். ஸோ ஒன்லி யுவர் வில்லிங்னஸ் மேட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் கிட்டத்தட்ட 3 மாசமா நிறைய இன்டர்வியூஸ் நிறைய எல்லாம் கிடையாது, ஒரு 2-3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதுல 2 ஆஃபர்ல 1 கிளிக் ஆச்சு. சூப்பர். இப்போ நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறீங்க. உள்ளார அதுல கால் பதிச்சிட்டீங்க. ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வெல் டன். சோ 3 monthsலயே நீங்க உங்களோட இத லைனை மாத்திட்டீங்க. சோ இந்த ஜர்னி வந்து நீங்க உங்க வைஃப் ஃபர்ஸ்ட் அங்க ஜாப்ல போயிருந்தாங்களா? அது மூலமா தான் நீங்க ஓகே. ரைட். ஆமா. ஃபைன். அப்ப அங்க ஒரு டிபெண்டன்ட்டா நீங்க ஒர்க் பண்ணலாம். கரெக்ட்டா? ஆமா, ஒர்க் பண்ணலாம். இந்த ஊர் கான்செப்ட் தான் அதுவும். சோ நீங்க அங்கேயே ஒரு விசா இருக்கு. ஒர்க் விசால அவங்க போயிருக்காங்க. நீங்க டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்றீங்க. சோ இந்த ப்ராசஸ்ல இப்ப வெளியில இருந்து பாத்துட்டு இருக்கவங்க, அப்பா நானும் ஜெர்மனி போகணும், நானும் வந்து இவர மாதிரி போய் அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்னென்ன இன்புட் சொல்லுவீங்க? எப்படி ஒரு ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க? சப்போஸ் அவங்க டு பி ப்ரிசைஸ், ஜர்னி ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் நாட் a very big deal. எய்தர் வந்து there will be 3 categories. எய்தர் ஒண்ணு வந்து அவங்க ஸ்டூடெண்டா இருப்பாங்க, இல்ல ஜாப் சீக்கரா இருப்பாங்க, இல்லைன்னா டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில தான் முக்காவாசி பேர் வந்து வருவாங்க. இஃப் யூ ஹேவ் ஜாப் சீக்கர்ஸ் விசா, தேர் இஸ் VFS. ஓகே, இஃப் யூ கைஸ் கூகுள் இட், தட் இஸ் a consultancy who does services for the German consulate. இது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர், சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்லயும் இருக்கு. But still, for processing work and other kind of stuff, you need to go for Chennai or Bangalore. And also in Mumbai and other different places அதெல்லாம் அவைலபிளா இருக்கு. இந்த இடத்த அப்ரோச் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க அங்க போயிட்டு வாட் எவர் டாக்குமெண்ட்ஸ், நீங்க ஏன் இங்க வர்றீங்க, இங்க யூனிவர்சிட்டி இருக்கா என்ன, இல்லைன்னா வந்து நீங்க வேலைக்கு வர்றீங்கன்னா இங்க வேலை ஆஃபர் வாங்கியிருப்பீங்க, ஒரு இன்டர்வியூ லிங்க்டின்ல எதுலயோ பண்ணி அங்க இருந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இதையெல்லாம் சேர்ந்து இங்க நீங்க தங்கறதுக்கு எங்க இருக்க போறீங்க, இதெல்லாம் ஒரு கம்பைண்டான டாக்குமெண்ட் மாதிரி நீங்க விஎஃப்எஸ்க்கு சப்மிட் பண்ணுவீங்க. அவங்க ஜெர்மன் கன்சுலேட்ல வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மேபி தே டேக் 1 or 2 weeks டைம், and you need to hand over your passport to the German consulate, and once if all goes fine, they issue the visa.
That's all the process, and you can fly back to Germany and have a good life. Okay, so fine. The main thing is like நீங்க இப்போ the dependency is straightforward. Okay, dependent வந்து all sorted. ஏன்னா வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும், நீங்க கூட வந்துடலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த இதை எடுத்து வச்சு இப்போ we are going to discuss about these two things. ஒன்னு ஸ்டூடெண்டா போறது, இன்னொன்னு ஜாப் சீக்கரா போறது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க லிங்க்டின்லயோ இதுலயோ போய் பார்த்து ஒரு ஜாபை நீங்க இது பண்ணதுக்கு அந்த ப்ராசஸ் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பாஸ்போர்ட் இது பண்றாங்க. இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ யூரோப்லயும் யூகேலயும் என்ன டிஃபரன்ஸ்? யூகே யூஎஸ்க்குலாம், யூகே யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், ஸோ இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். இப்போ இங்க போகும்போது ஜெர்மனின்னு போகும்போது அவங்க அங்க நேஷனல் லாங்குவேஜ் மெயினா பாத்தீங்கன்னா எல்லாரும் ப்ரிடாமினென்ட்டா எல்லாருமே இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சா கூட அவங்க ஜெர்மனில தான் பேசுவாங்க. சோ அது எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எப்படி பண்றது? கண்டிப்பா சொல்றேன் நானு. அதாவது ஜெர்மன் கண்டிப்பா படிக்கணும். சோ கோத்தே இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மத்தபடி நீங்க உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லயே நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. சோ யுவர் ப்ரொஃபிஷியன்சி இஃப் யூ ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் இந்தியால இருந்துட்டே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இங்க வந்து ஒரு காய்கறி மார்க்கெட் போற அளவுக்கு சாதாரணமா பேசுற அளவுக்கு பழக முடியும். நானும் வந்த புதுசுல ஒன்னும் பெப்பேன் தான் இருந்தேன், பட் ஸ்டில் என்னால இப்ப பேச முடியும். எனக்கு வந்து I can book a cab, I can do Einbüchen Deutsch, so I can manage here. So that's all. You need to have a German proficiency, and let me come to the point. Let me be so precise since we have very less time, okay? So for MSc students, there is a 6 months of course. நீங்க வந்து students visa ல வருவீங்க. First university approach பண்ணுவீங்க. I don't go deep on universities because எல்லாமே நீங்க அவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பிடிச்சி வந்துருவீங்க. அந்த யூனிவர்சிட்டி கிட்ட பேசி அந்த இதெல்லாம் சரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசால வந்து இங்க வருவீங்க. So there are two categories. One is you come here as a for an MSc, your masters, you do your UG and then you come here for your masters, and you work that you get it for 6 months first, and then after 6 months you apply for the residence permit and then you get it if that is an MSc student or a master degree. And if you are a PhD student, so என்னோட வீட்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் 6 மாசம் விசா இது அதுலதான் வந்தார். நானும் 6 மாசம் விசால தான் வந்தேன். வந்துட்டு வந்து அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்ணா எவ்வளவு வருஷம் வேணா தங்கிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். பிஹெச்டில வந்து 2-3 கேட்டகரி இருக்கு. எப்படின்னா வந்து வேலையோட இன்டர்ன்ஷிப் பண்றது, ஃபோக்ஸ்வாகன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேஷுவலா பேசுவோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இங்க எல்லாம் என்னென்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, இங்க வந்து ஓகே மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபோக்ஸ்வாகன், ஆடி, போர்ஷே இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்கு. அண்ட் ஸ்பேஸ் டிசைனிங், சேட்டலைட் டிசைன் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் இங்க இருக்கு. அது பேர் OHBன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஷ், ஆப்வியஸ்லி எவ்ரி இந்தியன் வில் நோ பாஷ் தான் வந்து அதுதான் வந்து ஒரே கம்பெனி. அங்க வேலை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெர்மன் ஆன்சைட் அனுப்பிச்சிருவான். அப்படிதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோ pretty much that's it. And ஈவன் அந்த நாசா சிமிலரா வந்து இங்க ஒரு டாய்ஷே லுஃப்ட் und ராம்ஃபார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அது வந்து நாசாக்கு நிகரான ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மாதிரிங்க. ஓகே, நாசா மாதிரி ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, ஆனா நல்ல கம்பெனியா இருக்கும் போல இருக்கு. என்னன்னா ஓகே, நீங்க சொன்னீங்க இப்ப எல்லாமே இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிகிரிஸ் இருக்குன்னு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூகேல என்ன அட்ராக்ஷன்னா, இப்போ இங்க மாஸ்டர் பண்ணீங்கன்னா 2 வருஷம் இங்க வேலை பண்ணலாம், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடும். இதை சொல்லிதான் பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. அங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா 6 months தான் கோர்ஸே இருக்கு மாஸ்டர்ஸ், ரைட்டா? இல்ல 1 year? It depends. There are 1 year, 2 years. So I'm not getting into the technical part of it. And நீங்க என்ன நீங்க கேட்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. நான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா advantages of being in Germany, it's the visa name is known as Schengen visa. So you don't get the visa only for Germany. You get it as a Schengen is because it's for the whole Europe. You can travel wherever you want inside Europe. You don't need to have a separate visa. That is the main advantages for you. And the next thing is, இப்போ நாங்க இங்க வர்றீங்க, ஒரு குறிப்பிட்ட இதுல இருக்கிறீங்க அப்படின்னா வந்து மெயின் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய ஃபாரின் கண்ட்ரில இருந்தோம்னா இங்க வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க பாத்துக்குவாங்க. என் கம்பெனியை என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்துக்குவாங்க. இப்போ குழந்தைங்க பிறந்தா அதுக்கு தனியா 200 euro கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இது இப்போ வந்து பிரசவம் பார்க்கறது கூட இங்க மேக்ஸிமம் நார்மல் டெலிவரி ட்ரை பண்றாங்க. நிறைய அட்வான்டேஜஸ் இங்க இருக்கு. இப்போ நாங்களே இப்ப கப்பலா வந்திருக்கோங்கும் போது எங்களுக்கு சேஃப்டியா இருக்கட்டும், எந்த ஒரு ரேசிசம், எந்த ஒரு இதுவுமே வந்து எங்களுக்கு பெருசா பாதிச்சதே கிடையாது. நாங்க வந்து நம்ம உண்மையை சொல்ல போனா நம்ம தமிழ் ஆளுங்க தான் மூஞ்சி திருப்பி போவாங்க.
they say hello. Hmm. Hello, guten tag, they say. Guten Tag. So Okay. guten tag. Fine. That's really great. Yeah. ஓகே, நீங்க சொல்றது வந்து இப்போ அந்த வெப்சைட் சொன்னீங்க, அந்த வெப்சைட்டோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவேன். கண்டிப்பா பண்றோம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வரும்போது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் திருப்பி ரீகேப் பண்றேன். ஒரு ஸ்டூடெண்டா வரலாம், அங்க படிக்கலாம், படிச்சா அங்க செட்டில் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. குட். ஓகே. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன் கத்துக்கணும். அது இந்தியாலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா நீங்க ஃபுல்லா அங்க செட்டில் ஆகி அங்க சிட்டிசன் ஆகிறதுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இட்ஸ் நாட் அ ஹார்ட் ஜாப். இட்ஸ் நாட் ஹார்ட் டு கம் தேர். இட்ஸ் ஈஸி. அதுக்கு ரூட்ஸ் இருக்கு. அதுக்கு ஜெர்மனில வந்து நிறைய விசாஸ் இருக்கு. அந்த விசாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ளார வரலாம். ஓகேவா? எல்லாமே ஏன்னா இப்போ எல்லா நம்ம இந்தியால இருக்கவங்க எல்லாமே இப்போ வந்து யூகேவே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு நிறைய பேர் வந்து ஜெர்மனில செட்டில் ஆகணும். வேற லாங்குவேஜ் சில பேருக்கு வந்து ஜெர்மன் கத்துக்கணும், சில பேருக்கு பிரெஞ்சு கத்துக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இது வந்து டெஃபினட்டா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எப்பயும் நீங்க அப்பையில இருந்தே பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல அடிச்சுக்கவே முடியாது. BMW இருக்கு, Volkswagen இருக்கு, Audi இருக்கு. இது எல்லாமே ஒரு இது. அதுக்கப்புறம் நீங்க Mercedes Benz சொன்னீங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் அங்க இருக்கு. ஸோ மக்கள் வந்து அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அங்க வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்க அது இல்லாம வேற கம்பெனிஸும் சொன்னீங்க, ஏரோநாட்டிக்கல், பாஷ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. அதான் நான் என்னன்னா இங்க வந்து ஓப்பனா சொல்ல போனா இவங்க வந்து படிச்சு நம்ம ஊர் மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி அப்படியே கஷ்டமெல்லாம் படுறதே இல்லை. ஏதோ ஒரு வேலை செஞ்சா போதும், அவங்களுக்கு உண்டான வருமானம் இங்க வருது, நல்ல லைஃப் கவர்மெண்ட் நல்லபடியா பாத்துக்குது, அதனால நல்லா இருக்கிறாங்க. எல்லாமே தரமா இருக்கு, குவாலிட்டி எல்லாமே இதா இருக்குது. அதனால வந்து நல்ல ஊர் வாழ்றதுக்கு உண்மையா சொல்ல போனா குடும்பத்தோட வாழ்றோம் அப்படின்னாலே ஜாலி. பேச்சுலரா வந்து யூரோப்ல எல்லாம் சுத்தி பார்க்கணும்னா சூப்பர். நான் அவங்க வந்திருக்கேன் ஜெர்மனி ஒரு மேபி ஒரு 10-15 தடவை வந்திருப்பேன் எல்லா டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட கல்ச்சரு. ரொம்ப லைஃப் ஒரு டிஃப்ரெண்டா எடுத்துக்குவாங்க. ஸோ அதுவும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனில வேற வேற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஸோ வெரி குட். ஃபுட் ஆகட்டும், எல்லாம் ஆகட்டும், கல்ச்சர் ஆகட்டும், இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அங்க இருக்கவங்களும் நல்ல சூப்பரா இருப்பாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் வந்து உங்களோட டீடைல்ஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா கீழே நான் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். இப்போ ஜெர்மனில வந்து மக்கள் வந்து செட்டில் ஆகணும், அங்க ஏதாச்சும் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ரைட். சோ இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்கணும், 10 வருஷம் இருக்கணும் அப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துலயே வந்து நீங்க ஒரு நல்ல ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பிஆருக்கு எலிஜிபிள் ஆவீங்க. 1.5 to 3 years 3 இயர்ஸ்க்கு அந்த 3 இயர்ஸ் கேட்டகரியில பிஆர் சம்திங் வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டிசன் வந்து ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. பிஆர் ஆனாலே போதும். ஆமா. ஏன்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு இந்தியன். எனக்கு இந்தியால தான் கோயம்புத்தூர்ல தான் கடைசியில இருக்கணும்னு என்னோட ஆசை. அதனால செட்டில் ஆகிற ஐடியா எனக்கு இல்ல. மேபி இல்ல இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தது யூரோப்புக்கும் இதுக்கும் நம்ம யூகே இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 5-6 இயர்ஸ்ல யூகேல சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. பட் யூரோப்ல கொஞ்சம் டிலே ஆகும். பட் என்னன்னா பிஆர் இருந்தாலே போதும். பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சசிபிளா இருக்கும், எல்லாமே நீங்க பண்ணலாம். ஸோ நாட் அ ப்ராப்ளம். தேங்க்யூ. நீங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைச்சதுக்கே ரொம்ப நன்றி. அதே மாதிரி மக்களுக்கு வந்து நீங்க போய் அந்த நிறைய இப்போ லேட்டஸ்ட் கூட இதுக்கு இட்லி போயிட்டு வந்திருக்கீங்க. இட்டலியோட வீடியோ சீக்கிரம் போடுங்க, மக்கள் டெஃபினட்டா பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ போடுங்க. பிரசாஸ் வியூ போய் நீங்க பாருங்க. அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அந்த அங்கேயும் பாருங்க. அது மட்டும் இல்ல அவரோட இமெயில் ஐடி எல்லா கான்டாக்ட்ஸும் கொடுக்குறேன். ஜெர்மனில போய் ஏதாச்சும் நீங்க ஜாயின் பண்ணணும், இல்ல படிக்கணும், இல்ல வேலைக்கு போகணும், எதுவா இருந்தாலும் அவரை வந்து இங்க கவலைப்படாம டிஸ்டர்ப் பண்ணலாம். சரியா? கண்டிப்பா. Thank you. I'm glad to help my country. And thank you so much, Raju bhai. And it's been nice interacting with you. Thank you. Same here. Mutual are our feelings banga. Same thing. Thank you very much. Take care and நம்ம டெஃபினட்டா மீட் பண்ணுவோம் சீக்கிரம். கண்டிப்பா கூடி சீக்கிரம் மீட் பண்ணுவோம். Thank you. Yes. Bye. Bye. Thank you.